ஒவ்வொருவருக்குமே வாழ்வில் மறக்க முடியாத நாள் ஒன்று இருக்கும். சிலருக்கு அது சந்தோஷத்தை அள்ளிக் கொடுத்த நாளாக இருக்கும். வேறு சிலருக்கு வாழ்வின் மொத்த இன்பமும் பறிபோய் வாழ்க்கையே தலைகீழாக மாறிய நாளாக அது அமைந்திருக்கும். நம் கதையிலும் அப்படியானதொரு நாள்தான் அது. மகனுக்கு புது வாழ்வின் துவக்கத்திற்கான தினமாக அமையட்டும் என்று பல மாதங்களுக்கு முன்பே தலைசிறந்த ஜோதிடர்களின் மூலம் அவனது ஜாதக கட்டங்களை அலசி ஆராய்ந்து திருமண தேதியை குறித்திருந்தார் மன்னர் நந்தகோபாலர். ஆனால் புது மனைவியுடன் வாழ்க்கை பயணத்தை துவங்கியிருக்க வேண்டிய அந்நாளில் அவ்வாலிபனது இறுதிப் பயணம் அமையும் என்று கனவிலும் கருதியிருக்கவில்லை அவர். அதுபோல இளவரசனின் திருமணத்திற்கு நந்தர் தன்னை நேரில் வந்து அழைத்தபோது தன் வாழ்வின் பொன்னாளாக அது அமையும் என்று ஆதித்யவர்மனும் கருதியிருக்கவில்லை. ஆனால் இறைவனின் கருணையினால் அது அவன் எதிர்பார்த்ததை விட உற்சாகமான நாளாக அமைந்துவிட்டது அவனுக்கு. அனைத்திற்குமே கர்மா என்ற மாயக்கண்ணாடிதான் காரணம். சாதாரண கண்ணாடி தன் முன்பு தெரியும் உருவத்தை உடனே பிம்பமாக நமக்கு திருப்பி காட்டும். ஆனால் கர்மா என்ற மாயக்கண்ணாடியோ எப்போதோ நாம் செய்த நல்வினை தீவினைகளை நாம் எதிர்பார்க்காத தருணத்தில் எதிர்பாராத விதத்தில் நமக்கு திருப்பிக் கொடுக்கும். துன்பமோ இன்பமோ எதனால் நமக்கு கிடைக்கிறது, அதிசயமோ அதிர்ச்சியோ எதன் காரணமாக நமக்கு ஏற்படுகிறது என்பதெல்லாம் மாயங்களை நிகழ்த்தும் அந்த மாயவன் மட்டுமே அறிந்தது. அகல்யாவை சமாதானப்படுத்தி ராகவன் அவளை சக்கரவர்த்தி கூட்டியிருந்த சபைக்கு அழைத்து வந்தான். அது நள்ளிரவில் கூட்டப்பட்டிருந்த சபையாதலால் வெளிச்சம் அவ்வளவாக இருந்திருக்கவில்லை. ராகவனின் சமாதானங்கள் மன சங்கடத்திலிருந்து அவளை விடுவித்திருக்கவில்லை. அரச கட்டளையை ஏற்க வேண்டுமே என்ற நிர்பந்தத்தில் கனத்த மனதுடன் காரிருள் சூழ்ந்திருந்த ஒரு மூலையை தேடிக் கண்டுபிடித்து ஓரமாக சென்று அமர்ந்து கொண்டாள் அகல்யா. அவளை அமர வைத்த ராகவன் அரசனை அவைக்கு அழைத்து வரும் பணியை செய்வதற்காக சென்றான். அரசனின் அறையில் ஆதித்யன் மட்டும் இருந்திருக்கவில்லை. அவனுடன் சேர்ந்து அவனது தாயான மகாராணி பிரபாவதியும் அரசனின் மனைவி ஸ்வர்ணிகாவும் அங்குதான் இருந்தனர். ராகவன் அனுமதி கேட்டு அறைக்குள் நுழைய அங்கே அரசன் தன் அன்னையின் பாதத்தில் விழுந்து வணங்கிக் கொண்டிருந்தான். மகனை தோளை பிடித்து தூக்கிவிட்ட அன்னை அவனது முகத்தில் தோன்றியிருந்த ஆனந்தத்தின் வெளிப்பாட்டைக் கண்டு உள்ளம் குளிர்ந்தார். பிள்ளையின் இன்பத்தை விட இந்த உலகத்தில் அன்னைக்கு உயர்ந்த ஒன்று வேறென்ன உள்ளது? மற்ற அன்னைகளுக்கே இப்படி என்றால் ஆதித்யனை அவனை பெற்றவளான நீலாதேவியிடமிருந்து பறித்துவிட்டோம் என்ற குற்ற உணர்ச்சியிலேயே புழுங்கி தவித்துக் கொண்டிருந்த பிரபாவதிக்கு அந்த ஆசை மகன் இன்பத்தில் லைத்திருப்பதைக் காட்டிலும் பேரின்பம் அவரது வாழ்வில் வேறெதுவும் இருந்திருக்கவில்லை. மகன் தாய்ப்பாசத்திற்கு ஏங்கிவிடக்கூடாது என்ற காரணத்தால் பாசத்தாலேயே மகனை குளிப்பாட்டி பாசத்தையே அவனுக்கு உணவாக ஊட்டி பாசத்தையே அவனுக்கு ஆடையாக அணிவித்து வளர்த்திருந்தார் பிரபாவதி. அப்படி அன்பை கொட்டி வளர்த்த புதல்வனின் முகத்தில் ஆனந்த ரேகைகளை கண்டதுமே அந்த இன்பத்திற்கு காரணம் என்னவென்றெல்லாம் ஆராயும் எண்ணம் அந்த தாய்க்கு இருந்திருக்கவில்லை. மகன் மகிழ்ச்சியில் திளைக்கிறான், இது ஒன்றே போதும் தனக்கு என்ற நிறைவு கொண்டு ஓங்கி உயர்ந்து வளர்ந்திருந்த புதல்வனின் கன்னங்களை பிடித்து தன் உயரத்திற்கு அவனை குனியச் செய்து அவனது நெற்றியில் அன்பு முத்தங்கள் இட்டார் அன்னை. இந்த காட்சிகளை ரசித்தபடி பார்த்து நின்ற ராகவனுக்கும் ஸ்வர்ணிகாவிற்கும் உள்ளம் பூரித்து போனது. இருவரும் புன்முறுவலுடன் அக்காட்சியை அனுபவித்துக் கொண்டிருந்தனர். ராகவனுக்கு மகிழ்ச்சி ஒரு புறம் இருந்தாலும் மகாராணியை பார்த்தபொழுது தன் அன்னையின் நினைவு அவனுக்கு வரப்பெற்றது. அங்கே தூரதேசத்தில் அன்னை நமக்காக நம் வரவை எதிர்நோக்கி காத்திருப்பார். அவரும் மகாராணியாக அரியணையில் விட்டிருக்க வேண்டியவர். ஆதித்யவர்மரை போன்ற மகனை பெற்றிருந்தால் இவ்வாறு நாட்டை இழந்து புகலிடம் தேடி மறைந்து வாழும் அவனிலை அவருக்கு ஏற்பட்டிருக்காது. அவரது வீர புதல்வன் எலிகளைப் போன்று எதிரிகளை வேட்டையாடி அன்னையை காத்து ரட்சித்திருப்பார். நாமோ எதற்குமாகாத உதவாக்கரை. நாடு நகரத்தை எதிரிகளிடம் பறிகொடுத்து இன்னொருவரது இல்லத்தில் அன்னையை தஞ்சம் புகச் செய்திருக்கிறோம். நமக்கெல்லாம் வாள் எதற்கு? நமக்கெல்லாம் காதல்தான் எதற்கு? அன்னையை அங்கே பரிதவிக்க விட்டுவிட்டு கடமையை செய்ய மறந்து கண்ணியிடம் மதிமயங்கி கிடக்கிறோம். அவசரப்பட்டு காதலை சொல்லி இப்போது கண்ணியவளையும் வேதனைக்கு உள்ளாக்கிவிட்டோம். நம்மால் ஆயுதம் தாங்கிய வெளியெதிரிகளையும் வெல்ல முடியவில்லை.
ஆசை என்ற உள் எதிரியையும் சமாளிக்க முடியவில்லை என்று தன்மீதே பொங்கிய அடக்கமாட்டாத கோபத்துடன் அரைவாயிலில் நின்றிருந்தான் ராகவன். திடீரென தளபதி என்ற அலறல் குரல் அந்த அறையில் ஒலித்தது. அந்த கூக்குரல் கேட்டு அதை எழுப்பியவளான ஸ்வர்ணிகாவை திரும்பி பார்த்தான் ஆதித்யன். அவளோ பதறியடித்து அறைக்குள் அங்குமிங்கும் ஓடி அவள் தேடிய பொருள் எங்கும் கிடைக்காததால் தன் சீலையை கிழித்துக் கொண்டிருந்தாள். அவள் தன் ஆடையை அப்படி கிழிக்க காரணம் ராகவனின் கையில் வடிந்தோடிய குருதிதான். சுய பச்சாதாபம், சுய வெறுப்பு, தற்பெருமை, நம்மீதே நமக்கு எழும் கோபம், இவைகளை விட நம்மை வீழ்த்துவதற்கான வலிமை வாய்ந்த ஆயுதம் வேறு எதுவும் இல்லை. நம்மீதே நமக்கு தோன்றும் இந்த உணர்வுகள்தான் அதிசக்தி வாய்ந்த எதிரிகள். சுய கோபம் என்ற அந்த எதிரி ராகவனை தனது இடைக்கச்சையிலிருந்து குருவாளை உருவச் செய்து அதன் கூர்முனையை இறுக்கி பிடித்து தன்மீதே தனக்கு எழுந்த ஆத்திரத்தை தீர்த்து கொள்ளும்படி அவன் மனதிற்கு கட்டளையிட்டது. அந்த கட்டளையை ஏற்று நடந்ததன் விளைவு ராகவனின் கரத்தில் வெட்டுப்பட்டு குருதி கொட்டிக் கொண்டிருந்தது. கணவனையும் அத்தையையும் மெய்மறந்து ரசித்துக் கொண்டிருந்த ஸ்வர்ணிகாவின் கண்கள் எதேச்சையாக ராகவனை நோக்கியிருக்க அவன் கண்களில் ஏதோ மாற்றம் தெரிந்ததை உணர்ந்திருந்தாள் ஸ்வர்ணிகா. தன்னைப் போலவே அரசனை ரசித்துக் கொண்டிருந்த தளபதியின் முகத்தில் மாறுதல் ஏன் ஏற்பட்டிருக்க வேண்டும் என்ற சந்தேகத்தில் அவள் ஆழ்ந்திருந்த போதுதான் ராகவனது கையில் வழிந்தோடிய குருதி அவளது கண்களில் பட்டது. காயத்தை கட்ட துணியைத்தான் தேடி அலைந்தாள் அவள். ஆனால் துணி எதுவும் கண்களில் அகப்படாத காரணத்தால் தன் வஸ்திரத்தையே கிழித்து தளபதியின் கையில் கட்டினாள் அவள். குருதி வழியும் காட்சியைக் கண்ட மகாராணி திடுக்கிட்டு நிற்க ஆதித்யன் ராகவனுக்கு அருகில் வந்து அவனது கன்னங்களை பிடித்து உலுக்கி, நீ என்ன பைத்தியமா? ஏனடா உன்னையே நீ காயப்படுத்திக் கொள்கிறாய்? என்ன ஆயிற்று இப்போது? உன் அரசன் அனந்தனுக்காக போரிட்டு அவனது நாட்டை மீட்க உதவி புரிய வேண்டிய கரங்கள் உன்னுடையது. அந்த அக்கறை சிறிதுமின்றி உன்னை நீயே காயப்படுத்திக் கொள்கிறாய். சிறிதும் நாட்டுப்பற்று இல்லை உனக்கு என்று கடிந்து கொண்டான். அரசனை தரிசிப்பதற்காக கீழ்த்தளத்தின் கூடத்தில் காத்து கொண்டு நின்ற வாகினிக்கு அரசனின் அதட்டல் சத்தம் கேட்டிருக்கவே அசம்பாவிதம் எதுவும் நிகழ்ந்துவிட்டதோ என கண்டறியும் நோக்கில் அவள் படியேறி மாடிக்கு வந்தாள். தனக்கு வணக்கம் தெரிவித்த அவளது மரியாதையை ஏற்றுக்கொண்ட ஆதித்யன் ராகவனை வந்தவள் புறமாக திருப்பி, பாராடா அவளை, ஒரு பெண்ணவள். ஆண்மகன்கள் உன்னையும் என்னையும் போன்று இல்லை அவள். மனதளவிலும் உடலளவிலும் அனுதினமும் பல வேதனைகளை அனுபவித்து வரும் பெண்ணினத்தில் ஒருத்தி இவள். இயற்கை தரும் உடல் வேதனைகள் போதாதென இரக்கம் இல்லாத வைஷாலி என்ற ஒருத்தி வேறு இவளை தாக்கி உடலெங்கும் காயங்களை கொடுத்து சென்றிருக்கிறாள். இவளுக்கு மரணப்படுக்கையில் இருந்து மீண்டெழுந்து வந்திருக்கிறாள். எதற்காக? தன் கடமையை நிறைவேற்றுவதற்காக. காயத்தாலும் அவள் சோர்வடையவில்லை. காதல் தோல்வியினாலும் தன் கடமையை செய்ய தவறியதில்லை இவள். நெஞ்சுறுதி கொண்டு திடமாக நின்று எனக்காக போராடுகிறாள். என் பலம் இவள், என் நம்பிக்கை இவள், என் தோள் வலிமை இவள். இவளது கடமை உணர்ச்சியில் துளியாவது உனக்கு இருந்தால் உள்ளத்து உணர்வை அடக்கத் தவறி தன்னிலை மறந்து உன்னையே காயப்படுத்திக் கொள்வாயா நீ? அரசன் எனக்கு பணி செய்வதே வாழ்வின் லட்சியம் என்று துவண்டு போகாமல் எழுந்து நின்று போராடும் இவளுடன் உன் லட்சியத்தை ஒப்பிட்டு பார். நாட்டை மீட்டெடுப்பதுதானே உனது லட்சியம். எங்கே போனதரா உனது வேட்கை? ஏன் மறந்தாய் உனது கொள்கையை? காலையில் நீ ஒரு கன்னிகையுடன் மறைவிலிருந்து வெளிப்பட்ட போது உன்னை கண்டு நான் கோபம் கொண்டதற்கு காரணம் இதுதான். கடமையை மறந்து கன்னியை நாடிச் செல்லும் காமுகனாக நீ மாறிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் நான் அப்போது உன் மீது கோபம் கொண்டேன். உணர்ச்சிகளுக்கு இடம் கொடாதே ராகவா. அது கோபமானாலும் சரி, காமமானாலும் சரி. கடமை உணர்வை காற்றில் கரைத்துவிடக்கூடாது. அப்படி கரைத்தாலும் அதை உன் மூச்சு காற்றில்தான் கரைக்க வேண்டும். அப்போதுதான் நீ விழித்திருக்கும் போதும் கண்ணுறங்கும் போதும் நீ ஆற்ற வேண்டிய கடமைகள் உனக்குள்ளேயே சுவாசமாக கலந்திருக்கும் என்று ராகவனுக்கு எடுத்து கூறி புரிய வைத்த அரசன் ராகவனிடம் தன்னிலை விளக்கம் கொடுக்கும்படி கேட்கவில்லை. அவனது உணர்ச்சி போராட்டத்திற்கான காரணத்தை அறியவும் முற்படவில்லை அரசன். வாகினியின் மீது முன்பே பெரும் மரியாதை கொண்டிருந்தான் ராகவன். அரசனின் வார்த்தைகளை கேட்ட பின்னால் அந்த மங்கையின் முகத்திலும் கைகளிலும் இருந்த காயங்களை நோக்கியவனுக்கு அப்பெண்ணின் மீதிருந்த மரியாதை பல்லாயிரம் மடங்கு பெருகியது. தனக்கு இன்னொரு புறம் திரும்பி பார்த்தான். அங்கே தனது கையில் கட்டுப்போட்டு முடித்து அந்த கட்டை சரிபார்த்துக் கொண்டிருந்த ஸ்வர்ணிகாவை கண்டான். மகாராஜனின் செல்ல புதல்வி அவர். சக்கரவர்த்தியின் அன்பு மனைவி இவர். இருந்தும் ஆணவமும் அகங்காரமும் துளியும் இல்லாமல் நமக்கு முதலுதவி செய்கிறார். ஆனால் என்று அடுத்த விஷயத்தை மனதில் எண்ணி பார்க்க முயன்ற ராகவனுக்கு மனம் எச்சரிக்கை ஒளி அடித்து, அரசனுக்கு மனோசாஸ்திரம் தெரியும்.
நீ மனதில் நினைத்தால் அவர் அதை படித்து விடுவார் என்று அவனுக்கு அறிவுறுத்தியது. உடனே எண்ணத்திற்கு அணை போட்டுக் கொண்டான் ராகவன். இருந்தும் அரசன் விடவில்லை. ஆனால் என்ன ராகவா, ஸ்வர்ணிகா அவள் தந்தைமார்களுக்கு செல்ல புதல்விதான், என்னுடைய அன்பு மனைவிதான். அது மட்டும் இல்லாமல் என் அன்னைக்கு உயிருக்கு உயிரான மருமகளும் அவள்தான். சௌபாவிற்கும் புது அண்ணன் உனக்கும் பாசமான தங்கைதான். இதில் ஆனால் என்ற வார்த்தைக்கு என்ன அவசியம் உள்ளது என்று வினவினான். ராகவன் பதில் சொல்ல தடுமாறினான். அச்சமயம் அங்கே பிரத்யட்சமான பிரதாபன் அறைக்குள் நுழைந்து மகாராணியின் பாதங்களில் விழுந்து நமஸ்கரித்து, ஆனால் என்னவாக இருந்தால் என்ன ஆதித்யா, அவனே கையில் காயம்பட்டு கிடக்கிறான். நீ வேறு அவன் மனதை கிழித்து ஊடுருவி உள்ளே உள்ளதையும் காயப்படுத்துகிறாய். விடடா அவனை, பிழைத்து போகட்டும் என்று ராகவனுக்கு அரசனிடமிருந்து விடுதலை பெற்றுக் கொடுத்தான். பொதுவாகவே எவரும் ஒருமையில் பேசினால் ஆதித்யனுக்கு பிடிக்காது. அப்படி இருக்க அவனை இன்னொருவன் ஏகவசனத்தில் அழைப்பதும் அதை கண்டு மகன் கோபம் கொள்ளாமல் இருப்பதும் மகாராணிக்கு ஆச்சரியமாக இருந்தது. அந்த வியப்புடனேயே யார் இவன் என்பது போல பேசியவனை நோக்கிக் கொண்டிருந்தார் பிரபாவதி. அவரது பார்வையின் பொருளை புரிந்து கொண்ட பிரதாபன் தானாகவே முன்வந்து அவரிடம், அன்னையே, என்னை தங்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. அறிமுகம் செய்து கொள்ளாமல் ஆசிகள் பெற்றதற்கு மன்னியுங்கள். நான் தான் ஆதித்யனது பால்ய நண்பன் வீரபிரதாபன். அவனுடன் கேரளத்தில் களரி வித்தை பயின்றவன். தங்களை நான் இப்போதுதான் முதன்முறையாக தரிசிக்கிறேன். ஆனால் தங்கள் தந்தையான ஜெயந்தன் தாத்தாவை சிறு வயதிலேயே சந்தித்து அவருடன் பல நாழிகைகள் உரையாடியிருக்கிறேன். அத்துடன் தங்களது வசுமித்ரா நாடும் எங்களது சிங்காதனபுர தேசமும் பல்லாண்டுகளாக நட்பு நாடுகள். உறவுக்காரர்களாக இருந்திருக்க வேண்டியவர்கள் நாம். தங்களது இளைய நாத்தனாரான பைரவியை எங்கள் மன்னரான தீர நரசிங்கவர்மருக்கு பெண் கொடுக்க வேண்டும் என்று காலஞ்சென்ற அரசர் சோமவர்மர் விரும்பியிருக்கிறார். ஆனால் அது நிகழாமல் போனதனால் நட்புடனேயே நம் உறவும் நின்று போய்விட்டது. சரி, பரவாயில்லை. சென்ற தலைமுறையில் உறவு ஏற்படாவிட்டால் என்ன, வருங்காலத்தில் சம்பந்தம் செய்து கொண்டு உறவாடினால் போகிறது. எனக்கு ஒரு மகனும் மகளும் உள்ளனர். ஆதித்யனுக்கு இப்போது ஒரு மகன் உள்ளான். சௌபா விரைவில் ஒரு பெண் பிள்ளையை பெற்றெடுக்கப் போகிறாள். என் வீட்டு தேவதையை உங்கள் வீட்டிற்கு அனுப்பிவிடுகிறேன். உங்கள் வீட்டு தேவதையை என் மருமகளாக்கி நான் அழைத்துக் கொண்டு செல்கிறேன் என்று பேச ஆரம்பித்ததிலிருந்து சிறிதும் இடைநிறுத்தம் இல்லாமல் வில்லிலிருந்து புறப்பட்ட அம்புமாரி போல வார்த்தை மாறி பொழிந்து முடித்தான் பிரதாபன். ஆதித்யன் அவனிடம், பேசும்போது சிறிது மூச்சு விடடா, அல்லது கேட்பவர்களின் காதுகளுக்காவது சிறிது ஓய்வு கொடு. இப்படி இடைவிடாமல் தொடர்ந்து பேசி வந்தால் உன் பேச்சை பிறர் எப்படி புரிந்து கொள்வார்கள்? என் அன்னை உன்னை பார்க்கும் பார்வையை பார். அந்த பார்வையின் பொருள் என்ன தெரியுமா? பிரதாபன் ஸ்ரீராமரை போல சாந்த சொரூபி என்று கேள்வியுற்றிருக்கிறோமே, அந்த சமர்த்து பிள்ளையா இப்படி சற்றும் ஓயாமல் பேசுகிறான் என்பதுதான் அந்த பார்வைக்கு பொருள் என ஆதித்யன் விளக்க, பிரதாபன் புன்சிரிப்புடன் மகாராணியை நோக்கினான். அவரோ மகனது கூற்றை ஆமோதிக்கும்படியாக மெல்ல தலையசைத்தபடி பிரதாபனை வியப்பு மாறாமல் பார்த்து கொண்டு நின்றார். அச்சமயம் பிரதாபனுக்கு பின்னாலிருந்து ஒரு குரல் கேட்க, குரல் கொடுத்தவனை பிரதாபன் மறைத்துக் கொண்டிருந்தாலும் குரலுக்கு சொந்தக்காரன் யாரென்று உணர்ந்து கொள்ள மகாராணிக்கு சிரமம் ஏற்படவில்லை. குரல் தொடர்ந்து ஒலித்தது. வாயுள்ள பிள்ளைதானே பிழைத்துக் கொள்ளப் போகிறது. மனிதனுக்கும் பிற ஜீவராசிகளுக்கும் உள்ள பெரிய வித்தியாசம் இந்த பேச்சும் சிரிப்பும் தான் என்றான் அந்த குரலுக்கு உரியவனான வருணன். இந்த வார்த்தைகளை ஒலித்தபடியே அறைக்குள் வந்து மகாராணியின் பாதத்தில் பணிந்தான் அவன். பிரதாபன் யாரென்று தெரியாத போது கூட பாதத்தில் விழுந்த அவனது சிரத்தில் கை வைத்து ஆசிகள் அளித்தார் மகாராணி. ஆனால் தன் பிள்ளையை பகைத்து கொண்டு அவனுக்கு எதிரியாக வந்து நிற்கும் வருணனுக்கு ஆசிகள் அளிக்க அவர் மனம் விரும்பவில்லை போலும். வருணன் நீடித்த ஆயுளுடன் இருந்தால் தன் மகனுடைய நிம்மதி பறிபோகும் என்று கருதியவர் ஆசி அளிக்க தன்னிச்சையாக நீண்ட கரத்தை சிரமப்பட்டு பின்னிழுத்து கொண்டார். மகாராணியின் செயல் வருணனுக்கு புரிந்துவிட்டது, அரசனுக்கும் தான். ஆனால் இருவருமே அதை வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை. இருந்தும் வருணனுக்கு மனதின் ஓரத்தில் வருத்தம் இருக்கத்தான் செய்தது. அதைவிட பெரிய வருத்தம் பிரபாவதிக்கு. 1 வயது பாலகனாக இருந்த போதிலிருந்து வருணனுடன் நன்கு பரிச்சயம் அவருக்கு. வருணன் வளர்ந்ததே அந்த புறத்தில்தான். தனக்கும் தன் கணவருக்கும் பல்லாண்டுகளாக சேவை புரிந்து வந்த அமரன் தம்பதியினரின் ஆசை பிள்ளையவன். வருணன் மீது கோபம் இருந்தாலும் அவன் பெற்றோர் மீது தான் கொண்டிருந்த அன்புக்காகவாவது அவனுக்கு ஆசி அளித்திருக்க வேண்டும் என்றெல்லாம் மனதினுள் எண்ணி புலம்பி வந்தார் அவர். அன்னையின் மன இறுக்கத்தை தளர்த்தும் விதமாக, மனிதனுக்கும் ஜீவராசிகளுக்கும் வேறுபாடு சொல்கிறாயே,
இதில் நீ எந்த ரகமடா? உன் உருவ அமைப்பு மனிதனைப் போல இருந்தாலும் உன் செயல்பாடுகள் மிருகத்தை விட மோசமாக அல்லவா உள்ளது? உன்னை மனிதன் என்றால் சக மனிதர்கள் கோபித்துக் கொள்வார்கள். விலங்கினம் என்றால் உன்னை தங்களுடன் ஒப்பிட்டு பேசியதற்கு கோபப்பட்டு விலங்குகள் எல்லாம் மலையிலிருந்து குதித்து தற்கொலை செய்து கொள்ளும். உன்னை எல்லாம் எதில் சேர்ப்பது என்றே தெரியவில்லை. விசித்திர ஜந்துனி என்று முகத்தை விரைப்பாக வைத்துக் கொண்டு கண்களை உருட்டிச் சொன்னான் அரசன். வருணனோ தனது பார்வையை அரசனிடத்தில் இருந்து அகற்றாமல் தலையை மட்டும் லேசாக பிரதாபன்புறமாக திருப்பி, சம்பந்தம் செய்து கொள்வது பற்றி பேசினீர்களே அண்ணா, நாம் தர்மவான்கள். முறைப்படி பெண் கேட்டு வந்து பெண் வீட்டாரின் சம்மதம் வாங்கி பரிசம் போட்டு திருமணம் முடித்து வைத்து இந்நாட்டு இளவரசியை அழைத்துச் செல்வோம். ஆனால் இந்நாட்டு திருமண வழக்கம் அப்படி இல்லையே அண்ணா. பெண்ணொருத்தியை விரும்பினால் பரிசம் போடவெல்லாம் வரமாட்டார்கள் இவர்கள். நேரே படையெடுத்துதான் வருவார்கள். வந்து பெண்ணை கடத்தி சென்று அறையில் அடைத்து கொடுமைப்படுத்தி அவளை சம்மதிக்க வைத்து திருமணத்தை முடித்துக் கொள்வார்கள். நமக்கு இவர்களின் வழக்கம் ஒத்து வராது அண்ணா. நாம் வேறிடத்தில் பெண் பார்த்துக் கொள்வோம் என்று விஷம பார்வை பார்த்தபடியே அரசனை சீண்டினான் வருணன். வருணனின் விஷம பேச்சிற்கு எதிராக வாகினியே வாதாடினாள். அவனைப் போலவே வினயச் சிரிப்பை உதட்டில் தவளவிட்டு அவனை கூர்ந்து நோக்கியபடி, நீ ஒன்றை மறந்துவிட்டாய் வருணா. எம் பிரபு அன்று செய்தது கடத்தல் அல்ல, கடத்தல் நாடகம். அதுவும் அந்த பாவையை மனித மிருகங்களிடமிருந்து காப்பாற்றுவதற்காக. ஒருவேளை உன் கூற்றுப்படி அது நிஜ கடத்தலாகவே இருந்தாலும், பெண்ணின் கண்ணியத்தை கலங்கடிக்கும் செயலாகவே இருந்தாலும், அன்று அரசருடன் சென்று நீயும் தானே போரிட்டு வந்தாய். அப்போது எங்கே போயிற்று உன் உத்தம குணம்? சரி, அதை விடு. சற்று முன்னர் ஒரு வீதி மறைவில் நின்றபடி பெண்ணொருத்தியிடம் வம்பிழுத்தாயே. காயங்கள் ஆறிவிட்டனவா என்று பார்க்கும் சாக்கில் கரத்தை தீண்டினாயே. அது யோகியன் செய்யும் செயலா? எம் பிரபுவையும் அவர்தம் நடத்தையையும் விமர்சிக்க உனக்கு தகுதியில்லை வருணா என்று சீறினாள். வருணன் இன்முகத்துடன் தான் காதலியின் வசவை வாங்கிக் கொண்டிருந்தான். ஆனால் அங்கிருந்த மற்றவர்களுக்குத்தான் வாகினியின் ஏகவசன பேச்சுக்கள் துளியும் பிடிக்கவில்லை. ஸ்வர்ணிகா தோழிக்கு அருகில் வந்து அவளது மரியாதையற்ற பேச்சை கண்டிக்க முயல, அரசன் மனைவியை முந்திக் கொண்டு, வாகினி, நீயா இப்படி பேசுவது? வருணன் உன் வருங்கால கணவன். தனிமையில் அவனை நீ எப்படி வேண்டுமானாலும் அழைத்துக்கொள். அது உங்கள் தனிப்பட்ட விஷயம். ஆனால் மற்றவர் முன்பு அவனை மரியாதையின்றி அழைப்பது முறையல்ல வாகினி. பொதுவெளியில் கணவனுக்கு மரியாதை கொடு என்று சற்று காட்டமாகவே அதட்டினான். வாகினி வெறுப்பாக சிரித்துவிட்டு, இனியும் அவனை என் கணவனாக ஏற்பேன் என்று எண்ணுகிறீர்களா அரசே? அவன் திருந்தியே வந்தாலும் அவனை நான் மணந்து கொள்ள மாட்டேன். என் பிரபுவின் விரோதி எனக்கு ஆயுளுக்கும் விரோதிதான். வருணன் மாறினாலும் அவன் மீது இனி எனக்கு முழு நம்பிக்கை வராது. இறுதி வரை இந்த சந்தேகம் தொடரும். சந்தேகம் என் சந்தோஷத்திற்கு சமாதி கட்டிவிடும். ஆகையால் என் வாழ்வில் அவனுக்கு இனி இடமில்லை. எனக்கு என் தாய் தந்தையரும் என் மகன் உதயனும் மட்டுமே போதும். அவர்களுடன் சேர்ந்து என்றென்றும் உங்களுக்கு சேவை செய்து என் வாழ்நாளை கடத்தி விடுகிறேன் நான் என்று உறுதியான குரலில் தீர்க்கமாக சொல்லி முடித்தாள் வாகினி. வருணன் பதறிப்போய், அடி பாவி, உனக்கு நான் வேண்டாம், என் பிள்ளை வேண்டுமா? உதயன் என் மகன். அவன் மீது எனக்குதான் உரிமையுள்ளது. வைஷாலி நானும் வேண்டாம், என் மகனும் வேண்டாம் என்றாள். நீயானால் நான் வேண்டாம், என் மகன் மட்டும் வேண்டுமென்கிறாய். எனில் என்னை எவருமே ஏற்றுக்கொள்ள மாட்டீர்களா? நான் துறவு பூண்டுதான் வாழ்வை ஓட்ட வேண்டுமா என்று நொந்து கொண்டான். புலம்பியவனை முதுகில் ஓங்கி அடித்த ஆதித்யன், சிங்காதனபுர நாட்டில் பெண்களுக்கா பஞ்சம்? அங்கே சென்று பெண் பார்த்து உன் அண்ணன் தலைமையில் திருமணம் செய்து கொள்ளடா. எத்தனை பிள்ளைகளை வேண்டுமானாலும் பெற்றுக்கொள். சக்கரவர்த்தி என்ற முறையில் இந்நாட்டின் குடிமகன்கள் அனைவரும் எனக்கே சொந்தம். அந்த வகையில் உன் மகன் உதயனும் எனக்கே சொந்தம். எனக்கு சொந்தமான அவனை நான் வாகினிக்கு அளித்திருக்கிறேன். இனி அவள் அவனை பார்த்துக் கொள்வாள். இப்போது சபைக்கு செல்லடா, உன்மீதும் விசாரணை இருக்கிறது என்று அதட்டினான் அரசன். வருணனோ, பெற்ற பிள்ளையை பிறர் அபகரித்துக் கொண்டால் அந்த வேதனை எப்படி இருக்கும் என்று தாங்கள் அறிய மாட்டீர்கள் அரசே. அதனால்தான் என் மகனை உங்களுக்கு சொந்தமாக்கிக் கொண்டு என்னை அல்லாட விடுகிறீர்கள். இதே வழியை நான் உங்களுக்கு திருப்பிக் கொடுப்பேன், அதுவும் மிக விரைவில். இளவரசர் ஆதவன் இனி எனக்கே சொந்தம். முடிந்தால் அவரை என்னிடமிருந்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று சவால் விட்டவன் அரசனது பதிலுக்கு காத்திராமல் விறுவிறுவென படிக்கட்டுகளில் இறங்கி கீழே சென்றான். வருணனின் சவாலை கேட்டு மற்றவர் அனைவரும் திடுக்கிட்டு நிற்க, அரசன் எதையும் பொருட்படுத்தாமல் முடிந்தால் செய்து கொள் என்பது போன்ற உடல் மொழியுடன் சலனமின்றி தானும் கீழிறங்கி அரசவைக்கு சென்றான். அங்கே திருமணத்திற்காக வருகை புரிந்திருந்த பல தேசங்களைச் சேர்ந்த முக்கியஸ்தர்களும் உள்நாட்டு விருந்தாளிகளும் மொத்தமாக குழுமியிருந்தனர். அரசன் அவைக்கு வருகை புரிந்தவுடன்
அனைவரும் எழுந்து அவனுக்கு வணக்கம் செய்ய ஆதித்யன் தனது ஆசனத்திற்கு சென்று அமர்ந்து கொண்டு அனைவரையும் அமரச் சொன்னான். கூடியிருந்த அனைவரையும் பார்வையால் அளந்தான். ஒவ்வொருவர் உள்ளத்திலும் ஒவ்வொரு மாதிரியான கேள்விகள், குழப்பங்கள். எல்லோர் மீதும் பார்வையை செலுத்தியவன் அனைவரையும் நோக்கி, உங்கள் உள்ளங்களில் உள்ள சந்தேகங்களை வெளிப்படையாக கேளுங்கள். எனது அவை தெளிவானதாக இருத்தல் வேண்டும். அதில் எந்த குழப்பங்களுக்கும் சந்தேகங்களுக்கும் இடமே இருக்கக்கூடாது. ஒவ்வொருவரும் எழுந்து உங்கள் வினாக்களை மொத்தமாக கேட்டுவிடுங்கள். நானும் மொத்தமாக பதிலளிக்கிறேன் என்று முழங்கினான். சந்தேகங்களை தீர்த்து கொள்ள வேண்டும் என்று தயங்கியபடி இருந்தவர்களுக்கு சிறிது துணிவு பிறந்தது. அகல்யாவோ வாழ்வே பறிப்போய்விட்டதாக எண்ணி எதையும் கவனிக்காமல், எதிலும் நாட்டம் செலுத்தாமல் சுவற்றில் சாய்ந்தபடி சாளரத்தின் வழியாக தூரத்தில் தெரிந்த நட்சத்திர கூட்டத்தை வெறித்துக் கொண்டிருந்தாள். அரசன் அவைக்குள் நுழைந்ததையோ அவன் சபையோரிடம் உரையாற்றியதையோ கூட அவள் அறிந்து கொண்டிருக்கவில்லை. பலரும் எழுந்து வரிசையாக தங்களது கேள்விகளை தொடுத்தனர். இந்த நள்ளிரவில் அவசரமாக அவை கூட்ட வேண்டிய காரணம் என்ன? வசுமித்ராவின் அவையில் வெளிநாட்டு விருந்தாளிகளை ஏன் அழைத்திருக்க வேண்டும்? கூட்டப்பட்ட அவை எதற்கானது? இளவரசர் மாண்டு போயிருக்கிறார். அவரை கொன்றவர்கள் யார்? மாலை சூடிக்கொள்ள வேண்டிய மகன் மாண்டு போய் கிடக்கும் போது அவனை பெற்றவர்கள் அவன் சடலத்திற்கு அருகாமையில் இல்லாமல் அரசவையில் வந்து அமர்ந்திருக்க காரணம் என்ன? அசோகபுரத்தில் அவர்களிடத்தில் கண்ட சோகம் கால்வாசியை கூட தற்போது காண முடியவில்லையே, ஏன்? இவ்வாறாக பலரும் பல கேள்விகளை கேட்டு துளைத்தெடுக்க ஆதித்யன் மிக பொறுமையாக, நன்று, நான் சபை கூட்டியதன் காரணம் என்னவாக இருக்கும் என்று தங்களில் சிலர் நன்றாகவே யூகித்துள்ளீர்கள். உங்கள் சந்தேகங்கள் அனைத்திற்கும் அவசியம் தீர்வளிக்கிறேன். அதற்கு முன்பாக என் அழைப்பை ஏற்று இங்கு வருகை புரிந்துள்ள இன்னும் சில விருந்தாளிகளை நீங்கள் அனைவரும் காண வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். உங்களில் பலர் அவர்களை கண்டிருக்கலாம். இன்னும் பலர் கண்களால் காணாவிடினும் அவர்களை பற்றி கேள்வியுற்றிருக்கலாம். எனக்கு வேண்டிய அவர்களை நீங்கள் சந்திக்க வேண்டியது அவசியம் என்று விருந்தினர்களிடம் அறிவித்துவிட்டு வாயிலை நோக்கிய ஆதித்யன், அவரை அழைத்து வா சுசீந்திரா என பார்க்கவத்தின் 2ஆம் இளவரசனுக்கு கட்டளையிட்டான். இளவரசனுடன் வந்தார் அந்த முதியவர். அப்பெண்மணியை கண்ட அவையினர்கள், இவரது முகப்பொழிவை கண்டால் 50 வயதுக்கு மிகாது என்றே தோன்றுகிறது. ஆனால் தோற்றத்தை பார்த்தால் 70-80 போல தோன்றுகிறதே வயது. என்ன விந்தை இது என தள்ளாடிய நடையுடன் அரசவைக்குள் நுழைந்தவரை ஆச்சரியத்துடன் கண்டுகொண்டிருந்தனர். பெண்மணியை வரவேற்க சக்கரவர்த்தியே எழுந்து சென்றான். சென்றதோடு நில்லாமல் அவரை நெருங்கியவுடன் அவரது பாதங்களை தொட்டு வணங்கி, தாங்கள் நலமாக உள்ளீர்களா அத்தை? நான் தான் ஆதித்யவர்மன். உங்கள் மருமகனை உங்களுக்கு நினைவுள்ளதா என்று அன்பாக விசாரித்தான். தன் உயரத்தை காட்டிலும் 1½ அடி அதிகமாக வளர்ந்து அத்தைக்கு எட்ட வேண்டும் என்பதற்காக உடலை வளைத்து குனிந்திருந்த ஆதித்யனின் கன்னங்களை வருடி அவனது திரண்ட தோள்களையும் தடவி கொடுத்து நெற்றியில் முத்தமிட்டு அன்பை வெளிப்படுத்தி வந்தவர் அரசனுக்கு பதில் சொல்ல வாயெடுக்க உணர்ச்சி பெருக்கால் வாயில் வார்த்தைகள் வராமல் வருத்தமும் தாழாமல் அரசன் முன்பு கைகளை கூப்பி கண்ணீர் வடித்து நின்றார். ஆதித்யனை விட்டு சிறிது விலகி நின்றதால் சாய்மானம் இல்லாமல் நேரே நிற்க முடியாததால் தள்ளாடி விழப்போனார். விழவிருந்தவரை ஆதித்யன் தாங்கி பிடித்தான். அதே சமயம் இன்னும் 2 கரங்களும் அப்பெண்மணியை தாங்கி பிடித்து, பைரவி, நீயா? நலமாக உள்ளாயா அம்மா? நீ உன்னை பார்த்து எத்தனை வருடங்கள் ஆகிவிட்டன? உன் நலத்தை பற்றி வதந்திகள் பரவியதே, அதை நம்பி இந்த பேதை உன்னை தேடாமல் விட்டுவிட்டேனே அம்மா என்று கதறினார் கரம் கொடுத்தவர். அவர்கள் வேறு யாரும் அல்ல. விழப்போனவர் முன்னாள் சக்கரவர்த்தி சோமவர்மரின் 2வது தங்கை பைரவி. கரம் கொடுத்தவர் மகாராணி பிரபாவதி. பிரபாவதியை கண்டவுடன் பைரவி அவரது காலில் விழ முயன்று ஒரே சமயத்தில் மகாராணியாலும் ஆதித்யனாலும் தடுக்கப்பட்டார். பிரபாவதி அவரை நோக்கி, நீ என் பாதங்களை தீண்டக்கூடாது பைரவி. என்னை அன்புடன் தழுவிக்கொள்ளத்தான் வேண்டும். தவறுகள் செய்தது நீ மட்டுமல்ல. ஆணவத்தாலும் அகங்காரத்தினாலும் நானும் பல தவறுகளை புரிந்துள்ளேன். நீலாதேவிக்கு நான் செய்த கொடுமைகளை கணக்கெடுக்கவே முடியாது. ஆனால் உங்களை விட வயதில் பெரியவளான நான் என் பாவங்களுக்காக அவள் பாதங்களிலோ உன் பாதங்களிலோ விழுந்து உங்கள் ஆயுளை குறைக்க விரும்பவில்லை. உங்களையெல்லாம் நம் கோட்டையிலிருந்து நான் விரட்டிய நாள்தான் என் பாவங்களுக்கான பலன்களை நான் அனுபவிக்க துவங்கியதன் ஆரம்ப நாள். அன்றிலிருந்து இந்த கணம் வரை என் வேதனை ஓயவில்லை அம்மா. அனைவருக்கும் பொதுவானவற்றை நான் ஒருத்தியே அபகரித்து கொண்டு உங்களையெல்லாம் அல்லாட விட்டுவிட்டேன். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் என் பாவம் தீராது.
வரவேண்டியவள் திரும்பி வந்து என்னை முழு மனதுடன் மன்னித்தாலும் கூட என் பாவங்கள் தீருமா என்று தெரியாது என வருந்தி அரசவை என்பதையும் மறந்து, அங்கு கூடியிருந்தவர்களின் பார்வை தன்மீதுதான் படுகிறது என்பதையும் மறந்து, எந்த கௌரவம், எந்த அந்தஸ்தை பிறரிடம் பறைசாற்ற வேண்டும் என்பதற்காக இளவயதில் அத்தனை தலைகணத்துடன் திரிந்தாரோ அந்த ஆணவத்தை மொத்தமாக விட்டொழித்து நிறைந்த அவையில் குலுங்கி அழுதார் ராணி பிரபாவதி. அவருடன் சேர்ந்து பைரவியும் அழுதார். ஆதித்யன் அழுது வடிக்கும் 2 பெண்மணிகளையும் தன் மார்பில் சாய்த்து கொண்டு, அண்ணியும் நாத்தனாரும் ஒருவரையொருவர் கண்டவுடன் பாசத்தில் கட்டித் தழுவி விட்டுப்போன காலங்களைப் பற்றி அவையென்றும் பாராமல் கதை பேச ஆரம்பிப்பீர்கள் என்று நினைத்தேன். நீங்களானால் இத்தனை வருடங்களை இழந்ததோடு கிடைத்திருக்கும் இந்த அரிய தருணத்தையும் தவறவிட்டு கண்ணீர் வடிக்கிறீர்கள் என்று தந்தை தன் பிள்ளைகளை கண்டிப்பதைப் போல அன்னை அத்தை இருவரையும் செல்லமாக கடிந்து கொண்டான் ஆதித்யன். மருமகனின் மார்பில் சாய்ந்திருந்த பைரவியை குரல் கொடுத்து தன் வசம் இழுத்தார் ஆதித்யனின் மூத்த அத்தை உத்திரை. பைரவி, எப்படியடி உள்ளாய்? எங்கே இருந்தாய் இத்தனை ஆண்டுகளும்? தமக்கை வேண்டாம் என்றே முடிவு செய்து என்னை ஒதுக்கிவிட்டாயா நீ? நான் என்னடி பாவம் செய்தேன்? இப்போதாவது என்னை நம்ப அம்மா. உனக்கு சொந்தமான எவற்றையும் நான் கவர்ந்து கொள்ளவில்லை. உனக்கு உரித்தானவற்றின் மீது நான் ஆசை கொள்ளவும் இல்லை. நான் தெரியாமல் ஏதாவது தவறிழைத்திருந்தால் என்னை மன்னித்துக் கொள்ளம்மா என்று உத்திரையும் கண்ணீர் சிந்தினார். இப்போது மருமகனை அணைத்துக் கொண்டிருந்த கரங்களை விடுவித்து தமக்கையின் தோளை இறுக்கமாக அணைத்துக் கொண்டார் பைரவி. பின்பு அவரால் முன்பு பாதிக்கப்பட்டிருந்த மகாதேவன், மணிமாறன் முதலியோரை கையெடுத்து வணங்கி வார்த்தைகள் இன்றியே மன்னிப்பு கோரினார் அவர். முன்பு அகம்பாவத்தில் ஆடிய போதே பைரவியின் குற்றங்களை பொருட்படுத்தாமல் அப்பெண்ணை மன்னித்தருளிய அந்நபர்கள் இப்போது வயதுக்கு மீறிய முதுமை வந்து அவரை வாட்டி வதைக்கும் போதா கோபத்தை காட்டுவார்கள்? அவ்விருவருமே மனதார பைரவியை நோக்கி புன்னகை பூத்து உள்ளங்கையை உயர்த்தி தங்களது அன்பையும் வாழ்த்தையும் வெளிப்படுத்தினர் பைரவிக்கு. எல்லோரிடமும் பார்வையை ஓட்டி வந்த பைரவி அரசனுக்கு பின்னால் நின்றபடி குறும்புச் சிரிப்புடனும் துள்ளல் உடல் மொழியுடனும் வியப்பை அடக்க மாட்டாத கண்களுடன் அவை நடவடிக்கைகளை வேடிக்கை பார்த்து நின்றிருந்த மங்கையைக் கண்டு, நீதானே அம்மா ஸ்வர்ணிகா, என் ஆதித்யனின் இளைய மனைவி என கேட்டு தன்னருகே வருமாறு கை நீட்டி அவளை அழைக்க, ஸ்வர்ணிகாவோ தாவி குதித்து வந்து பைரவியின் பாதங்களை தொட்டு வணங்கி பின்பு நீட்டிய கரங்களுக்குள் அடைபட்டு பைரவியை அணைத்துக் கொண்டாள். ஸ்வர்ணிகாவின் செயலை ரசித்த பைரவி, உன்னை பார்க்கும்போது என் 2வது அண்ணி நீலாதேவியை பார்ப்பது போன்றே உள்ளதம்மா. அவரும் உன்னை போலதான். எப்போதும் கலகலப்போடு சுறுசுறுப்பாக இருப்பார். அனைவரிடமும் அன்பு பாராட்டுவார். அவரைப் போலவே நீயும் வீரத்துடனும் விவேகத்துடனும் திகழ்கிறாய். உன்னை பற்றி தேவிகாவும் மாறனும் சுகந்தியும் வியந்து கூறியிருக்கிறார்கள் அம்மா. நீலா அண்ணி என் அண்ணனுக்கு உறுதுணையாய் இருந்தது போல நீயும் என் ஆதித்யனுக்கு தோழியாக, அரசியல் ஆலோசகியாக, உற்ற துணையாக இருந்து வருகிறாய் என அவர்கள் மூலமாக கேள்வியுற்றேன். உன் வாழ்நாள் முழுவதும் இதை தொடர வேண்டும் மகளே. உன் தமக்கை ஒரு பெண் பிள்ளையை ஈன்றெடுக்கப் போகிறாள். நீயும் விரைவில் அரச வாரிசுகளை பெற்றெடுக்க வேண்டுமடா கண்ணே. அந்த இறைவன் கருணையால் நீயும் உன் தமக்கையும் எண்ணற்ற பிள்ளை செல்வங்களை பெற வேண்டும். என் பேரப்பிள்ளைகளை நானே கண்ணும் கருத்துமாக வளர்த்தெடுக்க வேண்டும். இதுதான் எனது ஆசை. ஆனால் நான் செய்த பாவங்களினால் ஆதித்யனின் பிள்ளைகளை தொடுவதற்கு கூட எனக்கு தகுதியில்லை. எந்த முகத்தை வைத்துக்கொண்டு அவனது பிள்ளைகளை பராமரிக்க வேண்டும் என்று ஆதித்யனிடம் அனுமதி கேட்பேன்? என் சுயநலத்துக்காக, என் ஆவேசத்தை தீர்த்து கொள்வதற்காக என் அண்ணன் மகனை அன்று ஆபத்தில் சிக்க வைத்த பாவி நான். அன்றைக்கு மட்டும் என் மருமகனுக்கு ஏதாவது ஆபத்து நேர்ந்திருந்தால் என்று சொல்லி வந்தவர் விளைவை கற்பனை கூட செய்து பார்க்க முடியாதவராய் தலையில் கை வைத்துக் கொண்டு அதிர்ந்து நின்றார். பைரவி முடிக்காமல் விட்ட வாசகத்தை ஸ்வர்ணிகா முடித்து வைத்தாள். அம்மா, அன்றைக்கு நீங்கள் செய்தது மன்னிக்கவே முடியாத குற்றம்தானம்மா. நீங்கள் மாமாவை ஆபத்தில் சிக்க வைத்திருக்க கூடாதுதான். அன்றைக்கு அதை நீங்கள் செய்யாமல் இருந்திருந்தீர்களானால் இந்நேரத்திற்கு உங்கள் மருமகன் பொறுப்பான சமர்த்த பிள்ளையாக இருந்திருப்பார். ஆபத்தின் சுவாரஸ்யத்தை நீங்கள் அவருக்கு அறிமுகப்படுத்தி விட்டீர்கள். ஆகையால்தான் எவர் பேச்சையும் கேளாமல் ஆபத்தை தேடியே அலைகிறார். உங்கள் பேரப்பிள்ளைகளை நீங்கள் வளர்க்க எவரிடமும் நீங்கள் அனுமதி கோர தேவையில்லை அம்மா. அத்துடன் மாமாவுக்கு துளியும் தங்கள் மீது கோபம் இல்லை. கோபம் இருந்திருந்தால் உங்களை மரியாதையுடன் அவைக்கு அழைத்து வந்து உங்கள் பாதங்களில் பணிந்திருக்க மாட்டார் அவர். ஏனென்றால் அவருக்கு உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசத் தெரியாது. கோபமோ பாசமோ மனதில் உள்ளதை உள்ளபடி வெளிப்படுத்தி விடுவார் அவர்.
நீங்கள் வருத்தத்தை கைவிடுங்கள் அம்மா என்று ஆறுதல் சொன்னாள். அத்தையின் தோள்களை வாஞ்சையாக பற்றிய ஆதித்யன், ஸ்வர்ணிகா கூறுவது முற்றிலும் உண்மையே அத்தை. இனி உங்கள் மனதில் எந்த குற்ற உணர்ச்சியும் தேவையில்லை. எதற்கும் என்னிடம் அனுமதி கேட்க தேவையில்லை. நீங்கள் நாட்டை விட்டு நீங்கிச் சென்றிருந்தாலும் இன்னமும் நீங்கள் வசுமித்ராவின் இளவரசிதான். இந்த நாட்டுக்கும் உங்களுக்கும் உள்ள பந்தம் என்றென்றும் மாறாது. வசுமித்ரா ராஜ்யம் உங்களுடையதுதான். இதில் உள்ள நாங்கள் அனைவரும் உங்களுக்கு சொந்தமானவர்கள். நீங்கள் இனி இருக்க வேண்டியது தலைநகர் ஆதித்தபுரி கோட்டையில்தான். அங்கே மகாராணியான என் அன்னை பிரபாவதிக்கு கொடுக்கப்படும் எல்லா மரியாதைகளும் தங்களுக்கும் கொடுக்கப்படும். ஒருவேளை அந்த இறைவனின் ஆசியால் நான் என்னை பெற்றவரான நீலாதேவியை சந்திக்கும் பாக்கியம் கிடைத்தால் அவரையும் அழைத்து வந்து அவருக்கும் அந்த கோட்டையில் சகல மரியாதைகளும் வழங்குவேன் என்று உறுதியளித்தான். நீலாவை பற்றி பேசிய போது ஆதித்யனின் குரலில் சிறு தடுமாற்றம் ஒன்று தெரிந்தது. அன்னையை காணப்போகும் அந்த பொன்னாள் என்று வருமோ என்ற ஏக்கம்தான் அவனது குரலின் தடுமாற்றத்திற்கு காரணம். அன்றைய நாளில் ஆதித்யன் எதிர்பார்த்தது 2 விஷயங்களைத்தான். ஒன்று சௌபா மூலமாக பூமிக்கு வருகை தரவிருக்கும் தன் மகளின் வரவு, இன்னொன்று தன் அன்னை நீலாதேவியின் வரவு. ஆதித்யனின் இந்த உள்ள கிடக்கையை பிரபாவதி உணர்ந்திருப்பார் போல. அத்தையிடம் பேசி முடித்த மகனின் முதுகை வருடி கொடுத்து, நீ ஆசைப்படுவது அனைத்தும் ஒன்றுவிடாமல் நிறைவேறும் மகனே. என்னையும் பைரவியும் போன்று பாவம் செய்தவர்களுக்கே அன்பு காட்டுபவன் நீ. அத்தகைய பெருந்தன்மை கொண்ட உனது ஆசைகளா நிறைவேறாமல் போகும்? என் கணிப்பு சரியாயிருந்தால் நீ அள்ளி கொஞ்ச துடிக்கும் உன் மகள் இந்த பூமிக்கு வந்தவுடன் தன் மகனது இன்பத்தை அருகிலிருந்து காண நிச்சயம் நீலா வருவாள். அவளை பற்றி நான் அறிந்த வரையில் இனி அவள் வரப்போவது முதல் முறையாக இருக்காது. இதுவரையிலும் பல தடவைகள் அவள் நமக்கருகில் வந்து சென்றிருக்க வேண்டும். உன் மகன் ஆதவனை இத்தனை வருடங்கள் காணாமல் இருந்திருக்க மாட்டாள் அவள். வருணனின் தந்தை அமரேந்திரன் எப்படியேனும் ஆதவனை நீலாதேவிக்கு காட்டியிருப்பார். உனக்கு அவளை பற்றி தெரிந்துவிட்டபடியால் இனியும் உன்னிடம் இருந்து ஒளிந்திருக்க எண்ணமாட்டாள் அவள் என பிரபாவதி நம்பிக்கையூட்ட ஆதித்யன் மனது சிறிது நிம்மதியடைந்தது. ஆதித்யனின் குடும்பத்திற்கு இந்த தகவல்களை பற்றி கலந்துரையாடுவது இயல்பானதாக இருந்தாலும் சபையில் இருந்த அவையோர்களுக்குத்தான் இது முற்றிலும் புதிதாகவும் குழப்பத்தை ஏற்படுத்துவதாகவும் அமைந்திருந்தது. பைரவியை ஆதித்யன் அவைக்கு வரவழைத்திருந்ததே அவரை பற்றி நிலவி வந்த மர்மங்களை விளக்குவதற்குதான். பைரவி மாண்டுவிட்டாள் என்றும் அவள் காணாமல் போய்விட்டாள் என்றும் பலவிதமான புரளிகள் உள்நாட்டிலும் அண்டை நாடுகளிலும் பரவியிருந்தன. ஆதித்யன் செய்த காரியத்தால் அன்று அந்த புரளிகள் எல்லாம் தவிடுபொடியாக்கப்பட்டு விட்டன. மகாராணிக்கு அருகில் பைரவிக்கும் ஒரு ஆசனம் போடப்பட்டு அவர் அதில் அமர வைக்கப்பட்டார். அதன் பின்பு ஆதித்யன் அவையினரையும் தன் குடும்பத்தினரையும் நோக்கி, இப்போது உங்களுக்கு இன்னொரு நபரையும் அறிமுகப்படுத்தவிருக்கிறேன். என் அத்தை பைரவியைப் போலவே இவரும் உங்களுக்கெல்லாம் பரிச்சயமானவர்தான். எனினும் இவர்தான் இன்னவர் என்று நீங்கள் அறிந்திருக்க மாட்டீர்கள். என் அத்தை மாளிகையினுள்ளே அடைபட்டு கிடந்ததால் அவரை பற்றி அறிந்து கொள்ள முடியாமல் இருந்தது. ஆனால் இப்போது வரப்போகிறவர் எங்களிடையே இருந்தும் அவரது அடையாளங்கள் மறைக்கப்பட்டிருந்ததால் அவருடைய உண்மை முகத்தை உணர முடியாமல் போனது என்று அவையினரிடம் பேசி வந்தவன் வாயிலுக்கு அருகில் தயாராக இருந்த அரவிந்தனை நோக்கி கையை நீட்டினான். அரவிந்தன் ஆணையை ஏற்றுக்கொண்டதற்கு அடையாளமாக தலையசைத்துவிட்டு பக்கத்து அறையில் இருந்து சிலரை அந்த அவைக்குள் அழைத்து வந்தான். அவையினுள் நுழைந்த அனைவருக்குமே முகத்தில் ஒரு தயக்கமும் மகிழ்ச்சியும் அதே சமயத்தில் தவறிழைத்து விட்டோமோ என்ற ஐயமும் தெளிவாக தெரிந்தது. அரவிந்தன் அவர்களையெல்லாம் மிகுந்த மரியாதையுடன் அரசவைக்கு அழைத்து வர இளவரசனின் பின்னால் வந்த அந்த பெண் கைகூப்பி அரசனை வணங்கினாள். அதன் பின்பு மகாராணியையும் அரசி ஸ்வர்ணிகாவையும் வணங்கினாள். ஆதித்தபுரி கோட்டையில் வாழ்ந்தவர்களுக்கு அந்த பெண் நன்கு அறிமுகமானவள்தான். இவள் எப்படி இங்கே? அதிலும் இவளது தோற்றம் முற்றிலும் வேறுபட்டிருக்கிறதே. அவளது அலங்காரங்கள் எல்லாம் சாதாரண பெண்ணுக்கு உரித்தானவை அல்லவே என அனைவரும் தீவிரமாக யோசித்து வந்த வேளையில் ஆதித்யன் வந்தவளை நோக்கி, பத்ரா தேசத்து அரசிக்கு வசுமித்ரா அரசனின் அன்பான வணக்கங்கள். ராணி நந்தினி தேவி எம் சபைக்கு வருகை புரிந்ததில் இந்த அடியவன் ஆதித்யனுக்கு மிக்க மகிழ்ச்சி என்று விஷமத்துடன் கைகூப்பி வணங்கி அவளை வரவேற்றான். நந்தினி என்று பெயர் மாற்றம் செய்து கொண்ட பணிப்பெண்ணாக நடித்திருந்த கோகிலா விரைந்து அரசனின் ஆசனத்திற்கு அருகில் வந்து அவன் முன்பு மண்டியிட்டு, என் மீது தங்களுக்கு கோபம் இருப்பின் என்னை அடித்து என் உடலை காயப்படுத்துங்கள் பிரபு. அதை விடுத்து அடிமை என்னிடம் கைகூப்பி வணங்கி என் மனதை காயப்படுத்தாதீர்கள் என்று கண்ணீர் வடித்து வேண்டினாள்.
மன்றாடியவளின் கேசத்தை வருடிய ஆதித்யன், வணக்கம் சொல்வது காயப்படுத்துவதாகுமா நந்தினி? இறைவன் முன்பு கைகூப்புகிறோம். அன்னையை கைகூப்பிதான் வணங்குகிறோம். எனில் அவர்களை அது காயப்படுத்தும் செயலா என்ன என்று எதிர்வாதம் செய்தான். நந்தினி ஏதோ சொல்ல வாயெடுக்க, அவள் கூற வருவதை புரிந்து கொண்ட அரசன், நான் குறிப்பிட்டவர்களும் நீயும் ஒன்றுதான் நந்தினி. இறைவனும் அன்னையும் நாம் எவ்வளவுதான் தவறிழைத்தாலும் அதை மனதில் இருத்திக் கொள்ளாது நமக்கு நல்லது மட்டுமே செய்வார்கள். அதை போலத்தான் நீயும். நான் உனக்கு செய்த கொடுமைகளை பொறுத்து கொண்டு பழியுணர்வு சிறிதும் இன்றி எனக்காகவே உன் வாழ்வை தொலைத்திருக்கிறாய். நான் என் கையால் அடித்தது வெகு சில பெண்களை மட்டுமே. முன்பொரு முறை தைத்தியர் கூட்டத்து பெண்கள் என் வருணனையும் எனது மற்ற படை வீரர்களையும் கொல்ல முயன்ற போது அதை பொறுத்து கொள்ள முடியாமல் அவர்களை தாக்கியிருக்கிறேன். அவர்களாவது அரக்கிகள். ஆனால் என் மீது அன்பு கொண்டு எனக்காக எதையும் இழக்க காத்திருக்கும் உன்னையும் சுவர்ணிகாவையும் நான் அடித்துள்ளேன். இதை எண்ணி பார்க்கும் போதெல்லாம் நான் எத்தனை பெரிய மூர்க்கன் என்று என் மனமே என்னை வசைபாடும். உங்கள் இருவரையும் அடித்த குற்ற உணர்ச்சியிலிருந்து நான் முழுவதுமாக இன்னும் வெளிவரவில்லை. இதில் மறுபடியும் செய்யாத குற்றத்திற்கு உன்னை அடிப்பதா? மன்னிப்புகளுக்கும் குற்ற உணர்ச்சிகளுக்கும் இனி இடமில்லை நந்தினி. எனக்கு வரவிருந்த ஆபத்துகளை எனக்கு முன்னால் அறிந்து கொண்டு என்னை காப்பாற்றி வந்திருக்கிறாய் நீ. உனக்கு நான் தான் கைமாறு செய்ய வேண்டும். அதன் முதற்படியாக நீ யார் என்பதை இன்று உலகிற்கு அறிவிக்கவிருக்கிறேன். போதும் உனது வேஷம். நீ உன் தோற்றத்தை மறைத்து கொண்டு எனக்காக செய்து வந்த உதவிகள் போதும். இனி ஏதாவது செய்வதாயிருந்தால் உன் உண்மையான அடையாளங்களுடன் செய் நந்தினி என்று அவளிடம் கூறி வந்தவன் பின்பு கூடியிருந்தோரை பார்த்து, இந்த கோகிலாவிற்கு நந்தினி என்ற மறுபெயர் மட்டுமில்லாது இன்னும் சில பெயர்களும் இருக்கின்றன. அதே போலத்தான் இவளது நாட்டிற்கும். இவளது தேசத்தின் இன்னொரு பெயர் குமுத பர்வதம் என்று அரசன் அறிவிக்க, அவையினர் அனைவரும் வாய்ப்பிழந்து, குமுத பர்வதத்தின் ராணி இன்னமும் உயிருடன் இருக்கிறாரா? அவர் காற்றாற்று வெள்ளத்தில் மரணிக்கவில்லையா என்று அதிர்ச்சியுடன் வினவினர். ஆதித்யன் அவர்களிடம், ஆம், நாம் மரணித்து விட்டதாக கருதி கொண்டிருந்த குமுத பர்வதத்தின் ராணி பிருந்தா இவளேதான். பிருந்தாவும் இவளே, துளசியும் இவளே என்று அறிவிக்க, இதை கேட்டு கூட்டத்தின் மூலையில் அமர்ந்திருந்த ஒருத்தி அதிர்ச்சியுற்றாள்.